எல்கேஜிலேருந்து +2 வரலாம் படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காலேஜில் நிறைய பேர் நாங்கள் அமுச்சுட்டு இருக்கோம். காலேஜுக்கு கிட்டத்தட்ட வருஷத்தில் வந்து 25 மாணவர் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. எப்படியாவது யார்கிட்டையாவது உதவி நல்ல உள்ளங்கிட்ட உதவி வாங்கி நாங்கள் அமுச்சுட்டு இருக்கோம். இவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்து இப்போ ஒரு பையன் வந்து விஸ்வநாதன்ற மாணவன் வந்து ஐஎஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வருஷம் அவன் முடிச்சுட்டு அவன் ஐஎஸ் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கான். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நான் ஐஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணுன்றது என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த வந்து இவ்வளோ கஷ்டமும். நிறைய குழந்தைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் இங்கே விருப்பப்பட்டு இருக்காங்க. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வீட்டு வேலைக்கும் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் கூலி வேலைக்கும் போயிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த இரவு பாடசாலை மூலயமா நிறைய பசங்களை நல்ல நிலைமை கொண்டு வரது எங்களுடைய நோக்கம். நாங்களும் அதுக்காக வந்து நல்ல உலகங்களை உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மீண்டும் தொடர்ச்சியான எவ்வளோ துன்பங்கள் இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு 300 பசங்க வச்சு நடத்துகிறாங்க, இது பெரிய விஷயம் இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் அது பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். 4 பேர் நல்லா செஞ்சாலும் 40 பேர் எங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க. அந்த குழந்தைங்க படிக்கிற இடத்துல குடிச்சிட்டு பாட்டில் போட்டு ஒடிப்பாங்க. நான் படிக்கும் போதே குழந்தைங்க மேலே கல் எறிவாங்க. ஏன்னா இந்த அதுங்களுக்கு பாதுகாப்பான மூடியோ இல்லை இடமோ இல்லாதனால திடீர்னு மழை வந்தால் எல்லாம் குழந்தைங்க ஆட்டுக்குடி செதறி ஓடுற மாதிரி என் பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு மூலையோட கஷ்டமாக இருக்கும். நான் நல்லது செய்கிறேன்னா கெடுதல் செய்யணும், அப்போ எனக்கே ஒரு டவுட் வர மாதிரி ஆகிடும். அந்த குழந்தைங்க அப்படி செதறி ஆளுக்கு ஒரு பக்கமாக, ஏன்னா இந்த கண்ணை நேரம் சுற்று ஓடுற பிள்ளை இருக்க குழந்தைங்க படிக்க வராங்க. பக்கத்தில் உள்ள வீடு அவங்க போகிறதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு தெருவுக்கு வந்து ஒரு 10 பிள்ளைங்க உடம்பு நடுவில் நின்று எனக்கு என்ன பண்ணுறது தெரிய பரிதாபமாக இருக்கும். இந்த மேல்கூரை அமைச்சிட்டோம் வச்சுங்க, இது கொஞ்சம் நல்லா இன்னும் இப்போ மேல்கூரை இல்லாதையே இப்போ வந்து ஐஎஸ்க்கு உருவாகிட்டு வரா ஒரு பையன். மேல்கூரை தான் இன்னும் நிறைய நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மற்றவங்க இந்த மக்கள் முன்னேற நினைக்கிற மாதிரி நிறைய பட்டதாரிகளை படிப்பெல்லாம் எங்களால் உருவாக்க முடியும். 12th முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டில் சூழ்நிலை கஷ்டமாக இருந்ததுனால நான் வேலைக்கு போயிட்டேன். மிஸ்ஸு உடனே வந்து எனக்கு படிக்கணும் ஆர்வம் இருந்தது. ஆனால் மிஸ்ஸு வந்து நான் வேலைக்கு போயிட்டதுனால மிஸ்ஸு வந்து என்னை இட்டுன்னு வந்து காலேஜுக்கு சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு இப்போ வந்து காலேஜும் போயின்னு இருக்கேன். சாயங்காலம் ஈவினிங் வந்து டியூஷன் பசங்களுக்கு வந்து டீச்சராக இப்போ வேலை செஞ்சுட்ருக்கேன். நாங்கள் பெரிய இடத்துல போய் நாங்கள் ஹெல்ப் கேட்டோம். நிறைய இடத்துங்களை போயிட்டு பெரிய பல்கலைக்கழகம் அந்த மாதிரி சார்ந்த இடத்துல ஹெல்ப் கேட்டோம். ஐயா எங்களுக்கு காசு வேணாம், பணம் வேணாம், என் ஊர் பிள்ளைங்க படித்து கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்காக ஒரு டீச்சர் அனுப்புங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சேவை மனப்பட டீச்சர் அனுப்புங்கன்னு. அவங்களாம் வந்து வருஷ கணக்கு நடக்க விட்டு டீச்சருங்க அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து எக்ஸாம் டைமில் வரமாட்டாங்க. வேழன் வெள்ளி சனி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்குவாங்க. முக்கியமான டைமில் வந்து மாத கணக்காக வரமாட்டாங்க. எங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் அனுப்புகிறாங்க. எக்ஸாம் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் வரமாட்டோம். இங்கே வந்து அங்கே படிக்காதனால தான் நாங்கள் டியூஷனுக்கு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்க வந்து இன்ஜினியர் மாணவர்கள் இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம். என்ன பண்ண எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நாங்கள் படிக்கிற டைமில் வரமாட்டோம். அந்த மாதிரி வெளிலேருந்து வர 1-2 ஹெல்ப்பும் வந்து நிரந்தரம் கிடையாது எங்களுக்கு. இதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீச்சரோ இல்லை டீச்சர் சம்பளத்துக்கு எனக்கு உதவி செஞ்சாக்கா இந்த பிள்ளைங்களை வந்து மாலை சிற்றுண்டி இதுக்கும் இந்த இடம் அமைச்சு இந்த பார்க்குறீங்க இந்த குழந்தை எவ்வளோ கொடூரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல்கூரை அமைக்கவோ எங்களை உதவி செஞ்சாக்கா நாங்கள் ஒரு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கண்ணகி நகரில் மட்டும் நாங்கள் டியூஷன் சென்டர் தொடங்கி நடத்திட்டு இல்லைங்க. இது இப்போ பண்ண அதிகமாக வந்து எழில் நகர் என்ற பகுதியில் வந்து இந்த சாலையோர பகுதி மக்கள்லாம் அங்கே வீடு காலி பண்ணி வந்தாங்க. அவங்களாம் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க, எங்கள் இடத்துல வந்து எங்கள் நடத்த முடியுமா, ஏன் நாங்கள் ஒரே ஊரில் தான் இருக்கோம், எங்கள் பிள்ளைங்களும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே போய் நடத்த ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் அங்கே நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டீச்சர் சம்பளம் கொடுக்கவோ இல்லை எங்களுக்கு ஒத்துழைப்பு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவோ ஆள் இருந்தாலும் அங்கே கை விட்டோம். நாங்கள் இப்போ தொடர்ந்து அங்கே நடத்துகிறோன்ற முடிவாக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டுருக்கேன். எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே எழில் நகரில் நாங்கள் பண்ணணும்னு நினச்சி இது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ இந்த அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் வந்து ஜூலை மாதத்துலேருந்து எழில் நகர்லேயும் நான் தொடங்கி ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பித்த டியூஷனே 250 குழந்தைங்கிட்டே இருக்காங்க. இன்னும் தொடங்கி ஒரு 500 குழந்தைங்கிட்ட நாங்கள் கிளாஸ் எடுக்கணுன்ற ஆர்வமாக இருக்கும். அடுத்த முயற்சியாக நாங்கள் அதை ஏற்பாடு பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில் இந்த டியூஷன் நடந்துட்டு இருந்தது. இந்த டியூஷனை வந்து பார்த்து எங்கள் அம்மா இங்கே டியூஷன் சொல்லி தராங்க, நான் கேட்கலாமான்னு போய் கேட்க வந்தேன். அப்போ வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஸ்கூலில் சுத்தமாக நல்லாவே படிக்க மாட்டேன். இங்கே வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல்லேயே நான் ஃபஸ்ட்டு வந்தேன். என் கூட 4 பேர் வந்தாங்க. நான், பிரீத்தி, எலிசபெத் வந்தோம். நல்லா கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மாணவனாக வந்தோம். இங்கே வந்து எங்களுக்கு சில மிஸ்ஸுங்களாம் வந்து அவங்க வேலையை செஞ்சுட்ருப்பாங்க, நம்ம பாட்டு படிக்க வைப்பாங்க. இவங்க வந்து அவங்க பிள்ளைய போல் எங்களை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது.
வாழ்க்கையில் கல்வி எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு எல்லாரும் அறிஞ்சு தானே, எல்லாருக்குமே கிடச்சிடல. என்னை போல் ஏழை குடும்பத்தில் பிறந்த பொண்ணுக்கெல்லாம் 6வதோட படிப்பு கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து எல்லாருக்கும் கிடைச்ச படிப்பு வந்து எனக்கு கிடைக்காம போனது. 6ஆம் வகுப்போட என்னுடைய படிப்பை நான் கைவிட்டதுனால படிப்பு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு தீராத ஒரு ஆசை எப்பயுமே இருந்தது. நான் எனக்கு கிடைக்காத இந்த படிப்பை வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய எனக்கு ஒரு குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த படிப்பு வந்து இந்த இரவு பாடசாலையோட நிற்காது. ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ்ஓ ஒரு உருவாக்கி இது மூலிமா ரொம்ப பெரிய இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க படிக்காது, அவங்களாம் அந்த படிப்பை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் தூக்கி நிறுத்தணுன்றது என்னுடைய லட்சியம். இன்றைக்கி வேணால் எங்கள் டீச்சர்களோ இல்லை இந்த பிள்ளைங்களை உட்கார இடம் இல்லாமையே இருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் வந்து நல்ல ஆசிரியர்களும் நல்ல இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான இடவசதியும் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் என்னுடைய பணி வந்து தொடர்ந்து இருக்கும். நன்றி.